2026 இந்த கும்பராசிக்கு தொழிலில் வளர்ச்சி அடைய, வெற்றி பெற முருகன் அருளால் இந்த ராசி நல்லாயிருக்கும். ஏன் முருகன் சொல்கிறேன்னா, 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவரே 3ஆம் அதிபதி. கும்பராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும், விளம்பரத்தின் மூலம்தான் உங்கள் தொழில் வளர்ச்சி. வேலையாட்களை ஒன்று போட்டு பண்ணாதான் இந்த ராசி நானே தான் பண்ணுவேன்னா இந்த ராசியால் பண்ண முடியாது. ஏன்னால் இந்த ராசிக்கு கற்றுக்கொண்டே செய்ய வேண்டியது. 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி செவ்வாயாக வருவதால் 10 தொழில், 3 வேலையாட்கள், 3 பப்ளிகேஷன், கம்யூனிகேஷன். இன்றைய சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீடியா, சோசியல் மீடியா இதெல்லாம். அப்போ உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வெப்சைட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ராசி ஃபோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே பிஸ்னஸ் வந்துடுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து பதில் சொல்லி பேச்சால் வளரும். ஆக ரிப்பீட் கஸ்டமர் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. தொழிலை வளர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு தொழில் பண்ணிகிட்டே சைடில் இன்னொரு தொழில் பண்ணுறது, ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டு வரீங்க. இந்த மாதிரி ஆரம்பித்து பண்ணுறதெல்லாம் தவறு இல்லை. பட் உங்கள் ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலும் அது அம்சம் இருக்கா, இது சுப பார்வையாக இருக்கிறதா, ஜெயித்து விடுவானான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கடலை தாண்ட ஆசைப்பட்டவன் காவாக்குள்ளே விழுந்த கதையாட்ட ஆயிடக்கூடாது. அப்போ பொறுமையாக அகலக்காலை யோசனை செய்து வைங்க.